சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். நாம் ஆர்டிஐ சட்டம் குறித்ததான பல விழிப்புணர்வு தகவலை நம்ம பகிர்ந்துட்டுருக்கிறோம். நம்முடைய அனுபவங்கள், ஆர்டிஐ மூலம் பெற்ற அனுபவங்களை குறித்து நம்ம சேனலில் வீடியோவாக நம்முடைய பொதுத்தளங்களில் நம்ம பகிர்கிறோம். அதில் மெத்த படித்த மேதாவிகள், அந்த சட்டத்தை கரைத்து குடித்து தேறினவர்கள், அவர்கள் கீழே நிறைய பேர் கமெண்ட் என்னென்னா, கால விரயம் தான் இந்த சட்டம், இந்த சட்டம் தேவையில்லாத ஒரு ஆணி, இந்த சட்டத்தை சொல்லிக் கொடுக்கறதை காட்டும் மற்ற சட்டங்களை சொல்லிக் கொடுக்கலாம் இப்படின்லாம் கமெண்ட் போடுவாங்க. ஆர்டிஐனால் ஒரு யூஸுமே கிடையாது அப்படின்னு நெகட்டிவ் தாட்ஸ். ஓகே, நம்ம அப்படிப்பட்ட நண்பர்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறோம். என்னென்னா, ஆர்டிஐ அல்லாமல் மாற்று சட்டங்கள் மக்களுக்கு தகவலை அரசுக்கிட்டேருந்து பெற்றுக் கொடுப்பதற்கு ஏதாவது ஒரு வழி சட்டங்கள் இருந்தால் தயவு செய்து கற்றுக் கொடுங்கள். நாங்களும் கூட நீங்கள் எடுக்கக்கூடிய பயிற்சி வகுப்புக்கு கலந்து கொள்கிறோம். இதை தாண்டி, அதாவது அரசுக்கிட்ட இருக்கக்கூடிய 14 விதமான தகவல்களை, 2Fல வரக்கூடிய தகவல்களை மாற்று சட்டங்கள் மூலம் நாம் பெற முடியும் அப்படின்னு எங்களுக்கு நீங்கள் கோச்சி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, தயவுசெய்து என் சேனல் உறவுகளோட, என்னை சார்ந்த நிறைய ஆர்டிஐ ஆர்வலர் கூட அந்த சட்டங்களை கற்றுக் கொடுக்க நாங்களும் வருகிறோம். அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதை முன்கூட்டியே சொல்கிறோம். இது சரியில்லை, இது தவறாக இருக்குது, இது பயன்பெறாதுன்னு சொல்லக்கூடிய உறவுகள் மாற்று வழியை தயவு செய்து கிரியேட் பண்ணி தரணும். இந்த வழியில் போகாதீங்க, இந்த வழி நல்லா இல்லைங்க அப்படின்னு சொன்னால், இன்னொரு வழி இருக்குது வாங்க போகணும்னு கூட்டிகிட்டு போகணும். அந்த வழி நம்மளுக்கும் தெரியாது, அந்த வழி இருக்குன்னா புரியுது. அப்போ இன்னும் சரி, இந்த வழியில் போகாது, இந்த வழியில் இவரும் போயிருக்கவும் மாட்டார். ஒரு தடவை போயிருப்பார், போய் பார்த்துருப்பார், பாதி தூரம் போயிட்டு ஐயோ இது என்ன பெரிய இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி திரும்பி வந்திருப்பார். அதில் கூட அனுபவம் இருக்காது, ஆர்டிஐ கூட முழுமையாக பயன்படுத்திக்க மாட்டார். எவர் சொல்லுவார் இந்த சட்டங்கள் சரியில்லை, பயன்படுத்தாதீங்க. இந்தியாவில் ஆயிரக்கணக்கான சட்டங்கள் இருக்குது. அதில் எல்லா சட்டங்களை விட இந்த ஆர்டிஐ சட்டம் மேலோங்கிய சட்டம்னு ஏன் நாங்கள் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, அரசுக்கிட்ட இருக்கக்கூடிய வெளிப்படைத்தன்மையை டிரான்ஸ்பரன்சி இந்த சட்டம் தான் கொண்டு வர சொல்லுது. ரெண்டாவது அக்கௌண்டபிலிட்டி, அதாவது பொறுப்புடைமை. இந்த சட்டம் தான் ஒவ்வொரு அரசு அலுவலரும் சரியாக கடைபிடிக்கணும்னு சொல்லிக் கொடுக்க சொல்லுது. இப்போ பாருங்கள், சாதாரணமாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நிறைய பேர்கிட்ட நம்ம கேட்டோம் அப்படின்னா, உங்களோட தேவைகள் என்ன இருக்குது, நான் மனு கொடுத்தேன்னு சொல்லுவாங்க. சரி, இந்த மனு கொடுத்ததுக்கப்புறம் 30 நாளில் ஒரு மனுவுக்கு தீர்வு கொடுக்கணும்னு அரசாணை போட்டிருக்கு. சரி, 30 நாளில் தீர்வு பண்ணி கொடுக்க முடியலை, கொடுக்கலை. என்ன செய்வோம் அப்படின்னா, மறுபடியும் நேரில் போய் பார்த்து சார் பண்ணி கொடுங்கன்னு கேட்போம். இல்லை, மிஞ்சி போனால் ஓரளவுக்கு நல்ல மனு எழுத தெரிந்த நபர்களாக இருந்தால் ரிமைண்டர் பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருப்போம். இதையும் நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகணும்னா நம்ம இந்த பெடிஷன்லாம் எடுத்துக்கொண்டே நீதிமன்றத்தில் போய் நின்றுட்டு இருப்போம். இதான் வழி, இதுதான் எனக்கு தெரிஞ்ச வழி. இது எல்லா பொதுமக்களும் பண்ணிட முடியுமா? எல்லா பொதுமக்களும் இன்றைக்கி நீதிமன்றத்தை போய் சுய வழக்காடியாக நாடிடுறாங்களா? கிடையாது. வழக்கறிஞரோட உதவி தேவைப்படுகிறது. 100 பேரில் 2 பேர் நீதிமன்றத்தை நாடக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு, அது கூட ரொம்ப கம்மி தான். அவர்கள் தானாக போய் சுய வழக்காடியாக வழக்கு ஆடுவதற்கு அவர்களுக்கு அறிவு இருக்குது, நாலேஜ் இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுவும் கம்மி தான். அவருக்கு வழக்கறிஞரோட உதவியோடு போயிடுங்க. எத்தனை சாமானிய மக்கள் வழக்கறிஞர் உதவியோடு நீதிமன்றத்தில் போய் தனக்கான தேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும்? அவர்களுக்கான வசதி வாய்ப்பு, அவர்களுக்கான ஏதாவது முக்கியத்துவம் ஏதாவது இருக்கா? இல்லை. அப்படிங்கிற போது சாமானிய மக்கள், படித்தவர்கள் படிக்காதவர்கள் வரைக்கும், வயது வரம்பு வித்தியாசம் இல்லாத வரைக்கும் எல்லோருமே இந்த தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பயன்படுத்த முடியும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். இதில் என்னங்க முக்கியமான ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு சாதாரண மனு கொடுக்குறோம், மனு கொடுத்து 30 நாளில் தீர்வு கிடைக்கலாம், நம்ம ரிமைண்டர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வேறு ஆப்ஷன் நீதிமன்றம் இல்லையா? ஆனால் இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் 30 நாளில் உங்களுக்கு சரியான பதில் கிடைக்கல, தகவல்கள் கிடைக்கல. முன்னாடிலாம் போய் ஒரு விஓ ஆஃபீஸில் போய்ட்டு எனக்கு அடங்கல் எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்டால் 200 ரூபா காசு கொடுங்க கேட்பா. இப்போ அப்படி இல்லை, 10 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் போட்டு இந்த சர்வே நம்பரில் அடங்கல் தேவை நீங்கள் எழுதி போட்டால் உங்களுக்கு பேப்பர் வழியாக உங்களுக்கு சிராக்ஸ் போட்டு விட்றாங்க. நீங்கள் இப்போ பக்கத்துக்கு 2 ரூபா மட்டும் பே பண்ணால் போதும். நீங்கள் 12 ரூபாயோட உங்களுக்கு செலவு முடிஞ்சு போயிருதுங்க. நீங்கள் அப்படி யோசிச்சு பாருங்கள். அப்போ ரொம்ப எளிமையாக இது யார் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படித்தவர்கள், படிக்காதவர்கள், சாமானியர்கள் எல்லாருமே இந்த சட்டத்தை பயன்படுத்த முடியும். ஆகவே எளிமையாக இந்த சட்டம் உங்களுக்கு உதவுது. இப்போ 30 நாளில் தகவல் தரலை அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் என்ன? முதல் மேல்முறை நம்ம போய்க்கலாம். 19 முதல் மேல் போய்க்கலாம். அங்கேயும் நம்மளுக்கு சரியான ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை அப்படின்னா 2ஆம் மேல்முறை போய்க்கலாம். அங்கே சாமானிய மக்கள் நீதிமன்றம் போல் நம்ம போய் என்ன செய்யலாம்னா, ஆணையத்தில் நிற்கலாம். அதிகாரியும் அங்கே நிற்பார், அரசு அலுவலரும். ஒரு ஆணையர் விசாரிப்பார், நம்ம 2 பேருக்குமான பிரச்சனை விசாரிப்பார். நீங்கள் எத்தனை பேர் நீதிமன்றத்தில் போய் நின்ற முடியும்? நான் சொல்கிறது ஹைகோர்ட்டு, மாவட்ட நீதிமன்றம், இந்த மாதிரி இடத்துல போய் நின்ற முடியும். ஆனால் இங்கே ஆணையத்துக்கு சாமானிய மக்கள் யார் வேணாலும் போய் நிற்கிற அளவுக்கு ஒரு வலிமையான ஒரு அதிகாரத்தை இந்த சட்டம் தான் நமக்கு உருவாக்கி கொடுக்குது. ஏங்க, நீங்கள் தகவலை என்ன ஆர்டிஐ மூலம் தான் கேட்க முடியுமா? வேறு சட்டம் இல்லையா? இந்திய சாட்சிய சட்டம் இருக்குல்ல, அந்த சட்டத்தின்படி கேட்போம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. கேட்கலாம். இந்திய சாட்சிய சட்டத்தின்படி கேட்கும்போது என்ன 7 நாட்களுக்கு தகவலை பெறணும் இந்த சட்டம் சொல்லுது. அதுக்கப்புறம் 7 நாளைக்கு அப்புறம் என்ன செய்வீங்க? 7 நாளைக்கு அப்புறம் மறுபடியும் ரிமைண்டர் பண்ணிக்கிட்டுங்களா? மீண்டும் தங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன், 7 நாளைக்குள்ளே இந்த சட்டத்தை தாங்கள் கடைபிடிக்க மறந்து விட்டீர்கள், அதனால் தயவுசெய்து இந்த தகவலை தாருங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. அப்புறம் அதை எடுத்துக்கு நீதிமன்றம் வேறு வழி என்ன இருக்குது?
இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிரியேட் ஆகி நீங்கள் ஆணையம் வரைக்கும் போயிட்டு பொதுத்தகவல் அலுவலர், அதிக அரசு அலுவலர், நீங்கள் எல்லாம் 2 வழக்கு விசாரணை பண்ணி அப்படி அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்குமா? வாய்ப்புகள் இல்லை. தயவுசெய்து உறவுகளுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. ஏன் நாங்கள் ஆர்டிஐ சட்டத்தை தூக்கி பிடித்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா, இது சாமானிய மக்களுக்கான சட்டம். ஒரு 10 ரூபா ஸ்டாம்பு வாங்கி ஒரு வெள்ளை பேப்பரில் உங்களுக்கான தகவல் என்ன தேவைப்படுகிறதோ, இந்த ஆர்டிஐ ஆக்ட் 2005 2Fல 14 விதமான தகவல்களை நம்ம அரசுக்கிட்ட பெற முடியும். அந்த 14 விதமான தகவல்களை உங்களுக்கான என்ன தகவல்கள் தேவைப்படுகிறதோ அந்த தகவல்கள் நீங்கள் இருந்த இடத்துல பேனாவை எடுத்து நீங்கள் எழுதி நீங்கள் போஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா வித்தின் 30 நாட்களுக்கு உங்களுக்கு பதில் வரலைன்னா அப்பீல் நீங்கள் போயிட்டே இருக்கலாம். இல்லை உங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை, நீங்கள் பொதுத்தகவல்களை புகார் கொடுக்கலாம் 18(1)ல். ஸோ இத்தனை நடைமுறையும் இருக்குது. நீங்கள் இதை ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்காண்டி தான் நாங்கள் ஆர்டிஐங்கிற ஒரு சட்டத்தை சொல்லிக் கொடுத்துருக்கோம். நான் மேலும் மேதாவி உறவுகளுக்கு சொல்லக்கூடிய விஷயம்னா, உங்களுக்கு இந்த சட்டம் பிடிக்கல, உங்களுக்கு இதில் எதுவுமே சாட்டிஸ்ஃபை கிடைக்கலன்னா தயவு செய்து இன்னும் நீங்கள் கற்றுக்கொண்டு நீங்கள் முயற்சி பண்ணி இந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லையா மாற்று வழி ஏதாவது இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த மாற்று வழியை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நாங்கள் அண்ணன் இந்த மாதிரி எங்களுக்கு மாற்று வழி இந்த ஆர்டிஐ சட்டத்தை தாண்டி இன்னொரு வழி இருக்குன்னு சொல்லி கொடுத்தாருங்க. நாங்கள் அந்த வழியில் போனால் சக்ஸஸாக இருக்குது. நீங்கள் இந்த வழியும் பயன்படுத்துங்க. நான் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். எங்களுக்கு என்ன இருக்குது, சட்டம் என்பது இன்றைக்கி ஆயிரக்கணக்கான சட்டம் இருக்குது. ஒவ்வொன்றும் சாலை நடப்பதற்கு சட்டம், சத்துணவுக்கு சட்டம், பள்ளிக்கு சட்டம் எல்லாத்தையும் இருக்குது. ஒவ்வொரு துறைக்கும் நம்ம ஒவ்வொரு சட்டங்களை பயன்படுத்தணும். அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. ஆனால் அரசோட வெளிப்படை நிர்வாகத்தன்மையை ஒரு சாமானிய மக்கள் தெரிந்து கொள்ளணும்னா ஆர்டிஐ சட்டத்தை தான் பயன்படுத்தணும். அதை தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஊழல் லஞ்சம் இல்லாத ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும்னா ஆர்டிஐ சட்டத்தை தான் பயன்படுத்தணும். வேறு வழி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், அந்த சட்டங்களை மக்களுக்கு நம்ம கற்றுக் கொடுப்போம். அதில் எந்த மாற்றம், எல்லா சட்டங்களையும் படிப்பதில் தவறில்லை, எல்லா சட்டங்களையும் தெரிந்து கொள்வதில் தவறில்லை. மேலாக மக்களுக்கு தனக்கான தேவைகளை ஒரு சாமானிய மக்கள் பெறணும் என்றால் ஆர்டிஐ சட்டத்தை கற்றுக்கொண்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் தான் நாங்கள் சொல்கிறோம். அவரோட தேவைகளை பெற்றுக்கொள்வதற்கு இந்த சட்டத்தை கற்றுக்கொள்ளுங்கள், அதுதான் சொல்கிறோம். உங்களுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு, ஒரு ஏழை எளிய மக்களுக்கும் சாமானிய மக்களுக்கும் அடித்தட்டு மக்களுக்குமான அற்புதமான வாய்ப்பு இந்த சட்டம். இந்த சட்டத்தை நாங்கள் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதாவது நெகட்டிவ் தாட்ஸ் பண்ணக்கூடிய உறவுகளுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம சேனல் உறவுகளுக்கு ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்க. ஒரு புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் ஒரு கழுதையில் ஏறி ஒரு ஊருக்கு போயிருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது எதுக்கு ஒருத்தன் வந்திருக்கான், ஏன்டா கழுதைக்கு 5 அறிவு, பாவம் மிருக ஜீவன்டா, வாயில்லாத ஒரு ஜீவனை போய் எரும மாடு மாதிரி 2 பேரும் மேலே ஏறி உட்காந்து அதை கஷ்டப்படுத்துறீங்க, அறிவு இல்லை அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போயிட்டானா. புருஷங்காரன் பார்த்துருக்கேன், இதே இருக்கிற அம்பு அப்படின்னு சொல்லிட்டு, பொண்டாட்டி நீ மேலே உட்காரு, நான் கீழே நடந்து வரேன்னு சொல்லிட்டு அவளை உட்கார வச்சு கழுதை எடுத்துகிட்டு போயிருக்கேன். இன்னொருத்தர் எதுக்காக வந்திருக்கேன், இந்த பொம்பளை எவ்வளோ பெரிய ஆங்காரம் முடிச்ச பொம்பளையாக இருக்கா பாரு, புருஷங்காரனை நடக்க விட்டுவிட்டு இவ கழுது மேலே ஏறி உட்காந்துட்டு போயிட்டுருக்கா, எவ்வளோ ஆங்காரம் முடிச்ச பொம்பளை சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மூஞ்சி சளிச்சிட்டு போனானா. உடனே மனைவி சொன்னாலும், ஐயோ இது எதுக்குங்க நமக்கு கொம்பு, நீங்கள் ஏறி உட்காருங்க நான் நடந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு புருஷனை மேலே ஏறி உட்காரச்சு மனைவி கழுது எடுத்துகிட்டு போனாலாம். கொஞ்சம் தூரம் போனோன்னு இன்னொருத்தர் வந்தானா. இன்னொருத்தர் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கேன், பாடுறா இப்போ பெண்களை நம்ம நாட்டின் கண்களாக மதிக்கக்கூடிய இந்த சூழல் இருக்கும்போது இந்த பெண்ணை கொடுமைப்படுத்துறியாவே, இவே எரும மாதிரி மேலே ஏறி அந்த பொம்பளை பிள்ளையை கஷ்டப்படுத்தி இவளுக்கு நடந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன், அறிவு கட்டவன் சொல்லி திட்டிருக்கேன். உடனே புருஷன் முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க, வேண்டாம்டா நம்ம எப்போவும் போல நம்ம நடந்துக்கிட்டு கழுதையை கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு இவங்க கீழே இறங்கி கழுதையை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இன்னொருத்த வந்திருக்கேன், ஏன்டா கழுதைங்கிறதே பொது சுமக்கிறது ஆட்டா இருக்குது, நீங்கள் என்னடா அறிவு கட்டவங்களா இருக்கேன், 2 பேரும் நடந்து போயிட்டு கழுதை நடக்க வச்சு கூட்டிட்டு போயிருக்கீங்க, ஏறி உட்காந்து போக வேண்டானே அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. இதில் உங்களுக்கு என்ன புரியுது பார்த்தீங்களா? என்ன நாம் என்ன செய்தாலும் அதை விமர்சிக்கிறதுக்கு, அதை குறை சொல்வதற்கு ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். நான் என்ன சொல்லுகிறேன் அப்படின்னா, இப்போ கழுதை மேலே ஏன்டா அப்படி போகிறீங்கன்னு சொல்கிறதுக்கு ஆலோசனை சொன்னான்ல, அவன் ஏதாவது ஒரு மாற்று ஐடியா சொல்லியிருந்தானா அவனை நம்ம வரவேற்போம். இதே போல தான் இங்கே ஆர்டிஐ சட்டத்தை பயன்படுத்தாதீங்க, அது சரியில்லைங்க, இது சரியில்லைங்க, அது டைம் ஆகுதுங்க, இப்படி ஆகுதுங்க, அப்படி ஆகுதுன்னு சொல்லக்கூடிய நீங்கள் மாற்று வழி ஒன்று சொல்லுங்க. மாற்று வழி ஒன்று சொன்னீங்கன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து, நான் என் சேனல் உறவுகளில் நிறைய பேரை நான் இழுத்துட்டு வரேன், உங்களோட பயிற்சி வகுப்பு வரேன், கற்றுக்கொள்கிறேன், அதை மற்றவர்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன். தயவு செய்து சொல்லுங்கள். நன்றி.